அஸ்ஸலாமு இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு அண்ணா பிள்ளைகள்லாம் வந்தாங்க. இன்றைக்கி கேரளாவில் ஸ்கூல் லீவு. ഇന്ന് കാരണം സ്കൂൾ ലീവായത് ഈ നാരായണ ഗുരു ജയന്തി അല്ലേ, அது കാരണം இந்த ஸ்கூல் லீவு காரணம் அவங்க வந்திருக்கிறாங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னால் பிரியாணி, சில்லி, தயிர் சட்னி. இதுதான் நம்ம வீட்டில் ஸ்பெஷல். ஆமாம், ஆல்மோஸ்ட் நம்ம பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி கொஞ்சம் சில்லி தான் வறுக்கணும். இப்போ குட்டீஸ்க்கெல்லாம் சாப்பாடு கொடுத்தலாம். அவங்க ட்ராயிங் பண்ணிகிட்டு இருக்கையிலே வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அவங்க சாப்பிட்டு முடித்தது நாங்கள் சாப்பிட்டோம். நான், அண்ணி, அண்ணா எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் பாப்பா அவங்க மறுபடியும் போய் ட்ராயிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி நைட்டு வந்து மீன் குழம்பு தான் வைக்க போகிறேன். பிரியாணி എങ്ങനെയുണ്ടായിരുന്നു? സൂപ്പറായിട്ടുണ്ടാ? അമ്മിയാക്കുട്ടി ബിരിയാണി എങ്ങനെയുണ്ട്? സൂപ്പറായിട്ടാ? ബാക്കി வச்சா? இன்றைக்கி வந்து டின்னருக்கு நான் மீன் குழம்பும் இட்லியும் தான் சுட போகிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் தக்காளி சட்னியும். இப்போ நான் மீன் குழம்பு வைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு அம்மா எல்லாமே நல்லா மீனெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக கழுகி அதில் மஞ்சள் பொடி, மிளகாப்பொடி எல்லாம் உப்பெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக கழுகி கொடுத்து விட்டாங்க. இப்போ நான் அதெல்லாம் கழுகி இப்போ நம்ம மீன் குழம்பு வச்சுக்கலாம். அதுவும் மண்சட்டியில் வச்சுருந்தா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். யாரெல்லாம் வீட்டில் மண்சட்டியில் தான் மீன் குழம்பு வைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். வெந்தயம் போட்டுக்கலாம். எங்கள் பாட்டி, எங்கள் தாதிமா எல்லாருமே மண்சட்டியில் தான் அப்போல்லாம் வைப்பாங்க. பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மண்சட்டியெல்லாம் வாங்கி மீன் குழம்பு எண்ணெய் காய்ஞ்சதுமே வெந்தயம், கடுகு, ஜீரகம் எல்லாம் போட்டு இப்போ நம்ம வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா வாங்க இப்போ நம்ம மீன் குழம்பு வச்சுக்கலாம். இப்போ டின்னருக்கு நம்ம மீன் குழம்பு இட்லியும் தான் செய்ய போகிறேன். கூட கார சட்னியும். இப்போ மீன் குழம்பு வச்சுக்கலாம். இப்போ நம்ம மண்சட்டி சூடானதுமே கொஞ்சம் தேங்காய் ஊற்றி அதில் கடுகு, ஜீரகம், வெந்தயம் போட்டு நம்ம அறுத்து வச்ச வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதுக்குள்ளே மசாலா போட்டுக்கலாம். மிளகாப்பொடி, மல்லிப்பொடி, மஞ்சள் பொடி. நான் இது மட்டும்தான் போடுவேன். இது நல்லா பச்சை வாசம் போனதுமே நம்ம புளி தண்ணி ஊற்றிக்கலாம். புளி தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டதும் நான் தேங்காய் ஊற்றுவேன். தேங்காய் ஊற்றி அந்த மீன் எல்லாமே போட்டுருவேன். தலையும் வாலும் தான் இன்றைக்கி போட்டிருக்கிறேன். இப்போது செம வாசனையாக இருக்குது பார்த்திங்களா. நம்ம இறக்கும்போது கொஞ்சமாக கருவேப்பிலையை போட்டு இறக்கிக்கலாம். இப்போ இட்லியை ஊற்றிட்டு இப்போ கார சட்னியும் செய்ய போகிறேன். இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. அது பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் பிடிக்கும் இட்லி, மீன் குழம்பு கமெண்டில் சொல்லுங்கள்.